எகிப்து ராஜாவுக்கு என்னுடைய வல்லமையை நான் காட்டுவேன். கர்த்தர் சொன்னார், நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன்டா. அது என்ன செய்ய போறீங்க? என் வல்லமையை காட்டுறேன். அப்ப எதிரிகளுக்கு அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். புறஜாதிக்கு அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். உனக்கே அவர் யாருன்னு காட்டணும்னா வல்லமையை காட்டணும். ஏன்னா power of God is the visiting God of God. வல்லமை தான் அவரோட விசிட்டிங் கார்டு. எதுக்கெல்லாம் லிமிட் இருக்கோ அதெல்லாம் நீ கேளு. எதெல்லாம் அன்லிமிட்டோ அதெல்லாம் நாடு. அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் ஓவர் நைட் உன் கையில் கொடுக்க முடியாது. நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை நாட. அப்போ வல்லமையை நாடணுமா? ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களேன், அப்படி நாடுங்களேன். சமூகம் அவருடைய வல்லமையை உங்கள் மத்தியில் இறக்கிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தரையும் பிரித்து சொல்றாரு. தேவனே வல்லமையும் பிரிக்க முடியாது, ஆனா பிரித்து சொல்றாரு. ஏன்னா உனக்கு அது புரியணும்ன்றக்காக. கர்த்தரை தேடுற நீ கர்த்தரை மட்டுமல்ல அவருடைய வல்லமையையும் நாடு. தேவனுடைய வார்த்தையை தியானித்து தொடர்ந்து நாம் மற்ற காரியங்கள் கடந்து சொல்லுவோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய காமிச்சோம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரையும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வேதம் நம்மை கர்த்தரை நாட வேண்டும் என்று மாத்திரம் சொல்லவில்லை, கர்த்தரை மட்டும் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். ஆமென், பிரைஸ் காட். கிறிஸ்தவமானது கர்த்தரை தேடிய அளவிற்கு அவருடைய வல்லமையை தேடவில்லை. நாம் கர்த்தரை தேடிய அளவிற்கு கர்த்தருடைய வல்லமையை தேடவில்லை. நாம் கர்த்தருடைய வல்லமையை தேடியிருந்தோமானால், என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இருக்கிறதை போல இருந்து அதனுடைய அளவு, அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய நீளம், அகலம், ஆழம், உயரம் இப்பொழுது இருப்பதை போல இருந்திருக்காது. சபையானது கர்த்தரை தேடுவதிலே நாட்டம் காட்டிய அளவிற்கு கர்த்தருடைய வல்லமையை என்ன செய்யவில்லை? தேடவில்லை. இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார். சபை கர்த்தருடைய வல்லமையை தேட ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். சபையானது வல்லமைக்கு நேராய் திரும்புவதாக. Let the church seek the power of God. The power of God. Why should we seek the power of God? எதற்காக தேவனுடைய வல்லமையை தேட வேண்டும்? சபையானது கர்த்தரை தேடிச்சு, வல்லமையை தேடலை. அதனால தான் ஒரு நாள்ல செய்ய வேண்டியதை சபை 1000 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சபை மட்டும் வல்லமையை தேடி இருந்தா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு 1000 வருஷம், எனக்கு ஒரு நாள். கையை தட்டுங்க. நாமே 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 உற்சாகமா இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கையை தட்டுங்க. ஆமே, எனக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள். நான் மாத்திரம் தேவனுடைய வல்லமையை நாடக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பேன் என்றால், என்னுடைய அறிவையும் சுயபலத்தையும் என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் என்னுடைய திட்டங்களையும் நான் நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வல்லமையை நான் நாட ஆரம்பித்திருப்பேன் என்றால், 1000 வருடம் நான் சாதிப்பதை ஒரு நாளிலே சாதித்திருப்பேன். சபை 1000 வருடங்கள் சாதித்திருப்பதை ஒரு நாளில் சாதித்திருக்கும். எப்பொழுது கர்த்தருடைய வல்லமையை சபை நாடும் பொழுது. பாருங்க, பைபிள்ல கேளுங்கள் இருக்கு, என்ன தேடுங்கள் இருக்கு, நாடுங்கள் இருக்கு. எப்படி? கேளுங்கள் வேற, கேட்கறதுனா சார் சார்
அந்த செல்ஃபோனை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு, செல்ஃபோனை அப்படி தர்றாரு. இதுக்கு பேர் தான் கேட்குறது. தேடுறதுன்னா உங்களுக்கு தெரியும், உடனே அதை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் தேடுறீங்க. ஆனால் பைபிள் வல்லமையை பேசும்போது வல்லமையை கேளுங்கள்னு சொல்லலை, வல்லமையை தேடுங்கள்னு சொல்லலை, வல்லமையை நாடுங்கள். நாடுறதுன்னா என்ன தெரியுமா? நாடுறதுன்னா இப்போ இங்கே இருக்கிறாருன்னா நான் அப்படியே அவர் பக்கத்தில் அப்படி போகிறது, அப்படியே ஒரு பக்கத்தில் போகிறது, இதுக்கு பார்த்தா நாடுறது. நாடுன்றாங்களே அதுதான் அது, அதை நாடு. அப்போ நாடுன்றதுக்கு பேர் அப்ரோச். அப்ரோச் அப்படின்னா இது ஓவர் நைட்டில் கேட்டு இப்படி கையில் வச்சு கொடுக்கறது இல்லை, இது அப்படியே அப்படியே நாடு 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 வல்லமை நாடு. நாடுக்கு நாள், நாடுக்கு நாள். எதுக்கெல்லாம் லிமிட் இருக்கோ அதெல்லாம் நீ கேளு, எதெல்லாம் அன்லிமிட்டோ அதெல்லாம் நாடு. அப்படின்னா அதுக்கு எல்லையே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் ஓவர் நைட் உன் கையில் கொடுக்க முடியாது, நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை நாட நாட. அப்போ வல்லமையை நாடணுமா? ப்ளீஸ் கொஞ்சம் வாங்களேன், அப்படி நாடுங்களேன், அப்படி நாடுங்களேன். இன்னைக்கு நைட்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமை கட்டவிழ்க்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை திறக்காத கரவின் இரவுகளை திறக்கத்தை ஏற்றுக்கலாம். கிறிஸ்டியன் லைஃப் அப்படியே டபுள் டபுளாக போயிட்டே இருக்கும் பாருங்க. நான் சொல்றேனே, இந்த அறிவில் கூட நம்ம வளரும்போது எப்படி வளரணும்? 2 2 4 2 2 4 5 5 10 6 6 அப்படின்னா 6 அப்படி போகிறாங்க. 20 தாண்டிட்டு என்ன சரி பக்கத்தில் இருக்க கையை கொண்டா இப்படிலாம் கூட்டிக்கிட்டு இருந்தேன். நம்ம கொஞ்சம் அறிவு வளர்ந்தோடனே 6 6 6 6 6 6 5 6 இருக்குடா கூட்டுறானா 5030 அப்படி வரீங்க. 6 6 36 7 42 8 அப்படி வரீங்க. என்ன சார் முன்னாடி கூட்டி கூட்டி கஷ்டப்பட்டு கூட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்றீங்க? அறிவில் வளர்ந்துருக்கீங்க. அப்படித்தான் வல்லமையில வளர்றதுக்கு முன்னாடி 1 வருஷம் தேடினதை வல்லமையில வளரும்போது 1 மாசத்துல அதை முடிப்பீங்க. இன்னும் வல்லமையில வளரும்போது 1 வாரத்துல அதை முடிப்பீங்க. அடுத்து வல்லமையில வளரும்போது 1 நாள்ல அதை முடிப்பீங்க. வல்லமைக்கு ஒரு வல்லமையை நாடுங்கள் 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 நாடுங்கள். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வல்லமையை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம். என் வாழ்க்கை ஒண்ணு நான் பார்த்துட்டேன் சார். நான் எதை பேசுறேனோ அது என்னை சுத்தி நடக்குது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று இயேசு சொன்னார், பிதா சொன்னார். வெளிச்சம் வந்தது. அவரு எது இருந்துச்சோ அதை பேசல, எது வேணுமோ அதை பேசினார். ஒரு பொண்ணு சொன்ன மாதிரி இவர் எதுக்கு ப்ராஸ்பெரிட்டியை பேசுறாரு? ஏன்னா இவரோட பேக்ரவுண்ட் எனக்கு நல்லா தெரியும். மிக சாதாரணமான பின்னணியத்தில் இருந்தவர், இருக்கிறவர், மிக சாதாரணமான ஒரு பின்னணியத்தில் இருக்கிறவர், அதாவது ஒரு மாதக்கூலி குடும்பத்தின் பின்னணியில் இருக்கிறவர். Why should he preach prosperity? அப்ப என்ன மனநிலை சபைக்கு இருக்கும்னா, எது இருக்குதோ அவன் தான் பேசணும்னு. ஆனா தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தது எது வேணுமோ அதை பேசு. சார் நீங்க பணக்காரான பிறகு நீங்க பணத்தை பத்தி பேசுனீங்களா? இல்ல பணத்தை பேச ஆரம்பிச்ச பிறகு பணம் வர ஆரம்பிச்சிச்சா? அப்படின்னா பேச ஆரம்பிச்ச பிறகு தான் வருது. வல்லமையும் அப்படித்தான். நீங்க பேச 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 உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் you are the sons of the supernatural God. அதை மறந்துடவே நீங்க கூடாது. You are the sons of the supernatural God. அதாவது சாலமன் கேட்டாங்க, நீங்க எதுக்கு சார் இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டுறீங்க? ஏதோ வந்து ஒரு 10க்கு 10 கட்டிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு போகக்கூடாதா? நீங்க ஏன் பெரிய ஆலயத்தை கட்டுறீங்க? அவன் சொன்னான், டே எங்க சாமி பெரிய சாமிடா, அதனால நாங்கள் கட்டுற ஆலயம் பெருசா தான்டா இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். சாலமன் சொன்ன, ஆகையால் நாங்கள் அவருக்கு கட்டுகிற ஆலயமும் பெரிய ஆலயமாயிடும். ஒருவேளை இன்றைக்கு சாலமனுடைய தேவாலயம் இருக்கும் என்றால் அது உலக அதிசயங்கள் ஒன்றாக கருதப்பட்டிருக்கும். ஆமா, பஞ்சாப்ல இருக்கிற அது என்னது பொற்கோயில் இன்னைக்கு வந்து என்ன சார் வந்து அதிசயங்கள்ல ஒன்றா இருக்குன்னா வந்து
சாலமன் கட்டின நிச்சயமாக இருந்திருக்கும். அவன் என்ன சொன்னானா, கடவுள் பெரிய கடவுள் தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். ஆகவே சூப்பர் நேச்சுரல் என்பது உங்கள் வாழ்க்கையில் அனுதின உங்களுடைய அனுபவம். அது என்ன சொல்லுங்க, அனுதின அனுபவம் சொல்லுங்க, அனுதின அனுபவம். வல்லமை என்பது சொல்லுங்க, வல்லமை என்பது என் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திறக்காத கர்ப்பம்லாம் திறக்கும். ஆமாம், திறக்காத கதவெல்லாம் திறக்கும். ஓ, திறக்காத ஆசீர்வாத ஊற்றுகள் திறக்கப்படும். வல்லமையை நாடுகிறேன், வல்லமையை நாடுகிறேன், வல்லமையை நாடுகிறேன். மனுஷன் ஏன் பொய் சொல்கிறான், ஃப்ராடுத்தனம் பண்ணுறான், பித்தலாட்டம் பண்ணுறான், ஏமாத்துறான், மாற்றி பேசுகிறான், இவ்வளோ விஷயம் ஏன் தெரியுமா பண்ணுறான்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் மனுஷன் இதிலெல்லாம் நான் சம்பாதிக்கிறத விட அவர் வல்லமையில் அப்படின்னாருன்னா என்னை ஆசீர்வதிக்க, என் ஆசீர்வாதத்து அளவை அவர் உயர்த்திட முடியும் அப்படின்றத அவன் நம்பிட்டான்னா அவன் வல்லமே தான் நாடுறான். பரிசுத்தம் தானாக வருது பாருங்க. அப்போ சபையானது ஏன் வல்லமையை நாடாததுனால என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னா, சபை சொந்த காரியத்தில் ஒன்று செய்ய ஆரம்பிக்குது. வல்லமையை நாடுறவன் சொந்தமாக ஒன்று செய்ய மாட்டான். சொந்தமாக ஒன்று செய்கிறவன் வல்லமையை நாடலன்னு அர்த்தம். சபையே நீ வல்லமையை நாடு என்று சொல்லும்போது அது வல்லமையின் பிரசங்கம் அல்ல, அதுதான் பரிசுத்தத்தின் பிரசங்கம், அதுதான் தேவ நீதியின் பிரசங்கம். அப்போ வல்லமையை மனுஷன் நாடும்போது கடன் வாங்க மாட்டான். கைத்தட்டுங்க ஒருவருக்கு. வல்லமையை நாடும்போது தவணைக்கு வாங்க மாட்டான். வல்லமையை நாடும்போது என்ன செய்கிறான், கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். துன்மார்க்கன் இருக்கு, அதுவும் நடக்காது. யாரை கொஞ்சம் பேர் சிரிக்கிறீங்க. இப்போ இப்படி இந்த மாதிரி எந்த வேலையுமே நடக்காது. ஏன்னா நான் வல்லமையை நாடுறேன், நான் வல்லமையை நாடுறேன். சில நான் சொல்லுவேன், இது நீங்கள் எனக்கு தரணும், நீங்கள் எனக்கு தரலைன்னா, அற்புதமாக நீங்கள் அதை தரலைன்னா அதை நான் வாங்குறதுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு சித்தம்னா நீங்கள் அதை எப்படியும் தருவீங்கன்னு எனக்கு கையத்துக்கு ஒரு ராமை. வல்லமையை நாடுங்கள். என்ன சொல்லுங்க, நான் அந்த தம்முலே இருக்கணும், அந்த தம்முலே இருக்கணும். வல்லமையை நாடுங்கள். பவுல்கிட்ட ஃபெலிக்ஸ் என்ன சொல்கிறான், ஏதாச்சும் பார்த்து முடிச்சு விடுப்பா, ஐயாவுக்கு பார்த்து முடிச்சு விட்டா உன்னை வெளியே அனுப்பிச்சிடுவார். அவன் பவுலின் கையில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி திரும்ப திரும்ப கூப்பிட்டு பேசுகிறான். அப்புறம் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன எப்படி இருக்கீங்க, அதே சொல்லிட்டுலப்பா, திரும்ப திரும்ப எப்படி இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? அவன் என்ன கேட்குறான், பணம் கூட அவனை வெளியே அனுப்பிடுறான்றான். இப்போ பவுல் சொல்கிறான், சொல்லலை. பவுல் நினைக்கிறான், ஏயா ஆனானப்பட்ட பேதுருவுக்கே கதவை திறந்து வெளியே கொண்டு வந்தவர், அவனை வெளியே கொண்டு போகிறது முக்கியம்னா என்ன வெளியே கொண்டு போகிறது எவ்வளோ முக்கியம்னு பரலோகத்துக்கு தெரியும். அதனால் பேதுருவுக்கு கதவை திறந்தவர் அதே வல்லமையாக எனக்கும் கதவை திறப்பார். ஒருவேளை கதவு திறக்கப்படவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்றால், எனக்கு ஊழியம் வெளியே இல்லை உள்ளே இருக்கிறது என்ற அர்த்தம். அவர்கள் பணத்தை நாடவில்லை, அவர்கள் வல்லமையை நாடினார்கள். வல்லமையை நாடினார்கள். தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் கர்த்தருடைய வல்லமையை நாடினார்கள். பேதுருக்கு வேலை வெளியில, பவுலுக்கு வேலை உள்ள. கர்த்தர் இருந்த பவரை ஃபுல்லா பேதுருக்கு செலவழிச்சிட்டு பவுல் வந்தோடனே ஐயோ எல்லா பவரும் காலியா போச்சப்பா, என்னடா செய்ய, சரி நீ ஏதாச்சும் பூட்டை உடைக்க முடியுமான்னு பாரு. அப்படி கிடையாது. பேதுருவை கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா என்னையும் கொண்டு வர முடியும். ஒருத்தனை உயர்த்த முடியும்னா என்னையும் அவரால் உயர்த்த முடியும். ஒருவேளை என்னை அவர் உயர்த்தவில்லை என்றால் என்னை அந்த விஷயத்தில் அல்ல வேறு விஷயத்தில் தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நான் செய்யற தப்பு அப்படி உயர்த்தப்பட்டது போல நானும் உடனடியாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். நீங்க செய்யும் போதுதான் வல்லமையை விட்டுட்டு நீங்க சுய பலத்தை நாடுறீங்க. அங்கதான் எல்லா பிரச்சனையும் கடந்து வருது. இந்த உலகம் பணத்தை நாடுது, ஆனா சபை வல்லமை நாடணும். என்ன சொல்ல, இந்த உலகம் சத்தமா சொல்ல, இந்த உலகம் நல்லா இந்த ரைட் சைடு அந்த சைடா சித்ரா சுத்தி அந்த ஏரியாக்குள்ள எனக்கு சவுண்ட் வரணும். இந்த உலகம் பணத்தை நாடுது, நாங்க வல்லமை நாடுகிறோம். அப்ப வாழ்க்கையோட மைய சக்தி என்னவா மாறுதுன்னா கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை.
அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். ஆனா இப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னா, கர்த்தரையும் பணத்தையும் நாடுங்கள். கர்த்தரை தான் நாடுறேன். எதுக்காக நாடுறேன்னா, எனக்கு மணி வேணும்ன்றக்காக நாடுறேன். ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடு. எதுக்காக தேடுன்னா, அவர் வல்லமையை பார்க்கணும்னு என்ன சொல்றோம், அவருடைய வல்லமையை காணும்படிக்கு, உடைய வல்லமையை பார்க்கும்படிக்கு உடைய ஆலய பிரகாரத்தின் வாசற்படியில் அமர்ந்திருப்பதை நான் பாக்கியம் என்று நினைக்கிறேன். The power of God. Money is the power of the world. But in God's kingdom, தேவனுடைய வல்லமை தான் வல்லமை. தேவனுக்கு வல்லமை தான். Power is the power of God. கையை தட்டி ஒரு ஆமென். வல்லமையை நீங்க பார்க்க பார்க்க தேவனை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே வல்லமையை நாடக்கூடிய மனநிலை தேவை. பவுல் சொல்றாருங்க, இன்னைக்கு இரவுல எனக்கு ஒரு 200 பேர் உட்காந்துருக்கீங்க, ஆன்லைன்ல ஒரு 10,000 பேர் வந்து இந்த வீக்கில் கேட்குறீங்கன்னா, நான் சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் நீங்கள் வல்லமையை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் இந்த இரவில் நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்கிறேன். பவுல் சொன்ன ஒரு வார்த்தை, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. சென்ஸ் ஆஃப் காட்ல அந்த வார்த்தை பேசும்போது ஒரு ரைட் எனக்கு வந்துச்சு. நம்மில் ஒருவருக்கு ஒரு தூரமானவர் அல்லன்னு பவுல் சொன்னப்ப சபைக்குள்ள இந்த பிரசங்கத்தை பண்ணல. நம்மில் ஒருவருக்கு ஒரு தூரமானவர் சபையில பேசல. எங்கேயோ கடவுளை அறியாம இருந்த புறஜாதி விக்கிரக ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கிரேக்கர்கள். காந்தார கலை, கிரேக்க கலைன்றது சிற்பக்கலையில பெரிய கலை. விக்கிரகத்தில் நிறைஞ்சு அவனை பார்த்து சொல்றாரு, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அப்படி என்றால் இன்று இரவு உனக்காக கர்த்தருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். வல்லமை வரும்போது நீ உன் வாழ்க்கையில் 1000 வருஷம் சாதிக்காதத தேவன் உனக்காக ஒரே நாளிலே செஞ்சிருக்க. ஒரே நாளில் செஞ்சிருக்க. அதனாலதான் சபையை வல்லமையை நாட விடாமலே பிசாசு வேற பக்கம் கொண்டு போயிட்டான். நான் சொல்றேன், வல்லமையை நாட 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 வளர்ச்சி, 1000 வருட வளர்ச்சி ஒரு நாளில் இருக்கு. சற்று சிந்தித்து பாருங்கள். ஷாபா காபாலா சாந்துராமானா தியாங்கா. சமீபத்தில் யோசித்துக்கிட்டு இருந்தேன், ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் யோனாவுக்கு ஒரே நாள் நைட்டில் வளர வச்சாராம். சார் இருக்கீங்களா? எத்தனை தடவை கிராஸ் பண்ணியிருக்கேன். நான் 8 வயசுலேருந்து பைபிள் வாசித்தேன் சார். 8 வயசுலேருந்து பைபிள் வாசிக்கிறேன். 16 வயசில் ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் வாசித்திருக்கிறேன். யோனா காமனச்செடி அப்படி தான் தெரியும் எனக்கு. ஒரு நாள் நைட்டில் வளர்ந்துருக்குன்னு வாசித்திருக்கேன். ஆனால் நேற்று கேட்குறாரு கர்த்தர், ஒரே நாள் நைட்டில் அவன் படுத்திருக்கும் போது வெயில்ல இருந்து அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒரே நாள் நைட்டில் வேகமாக செடியை வளர்ந்து கிராஃபிக்ஸ் மாதிரி அவனை மூடி நிற்க வைக்க என்னால் முடியும்னா, உன் ஊழியத்தை வளர வைக்கிறது, உன் பொருளாதாரத்தை வளர வைக்கிறது, உன் வாழ்க்கையில வல்லமையை வளர வைக்கிறது, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வளர வைக்கிறது எனக்கு லேசான காரியம். சோராது செபித்திட ஜெபாவி வரம் தாரும், தடையால் அகற்றிடுமே தயவேண்டி. என்ன சொல்றாரு? வல்லமைய தேடு இல்ல, வல்லமைய கேளு இல்ல, வல்லமைய நாடு. நாடுன்னா என்ன சார்? அவர் நாடி ஓடுறார் சார். அவர் நாடுறதுன்னா அப்ரோச். பைபிள் சொல்லுது, வல்லமையை பார்த்து அப்படியே அப்ரோச் பண்ணியா. இப்போ பாருங்க, அந்த ஒரு அப்படியே கானானுக்கு ஷிப் பண்ணி கொண்டு போறான் மோசே. இந்த ஜனங்கள் 45 லட்சம் பேர் அப்படியே நாட வைக்கிறான், கானானை நாடி போறாங்க. அப்படிதான் இப்ப சபையை தேவன் தம்முடைய ஊழியக்காரங்களும் தீர்க்கதரிசி மூலம் வல்லமையை நாடுவதற்கு அழைத்து செல்கிறார். நாடு நாடு நாடு, வல்லமையை நாடு, வல்லமையை நாடு. இது வரைக்கும் எதையோ நான் இந்த இரவு வல்லமை நாடு, இந்த இரவு உனக்கு ஒரு கதவு திறக்கப்படும் என்று கர்த்தர் யாவேன்னு சொல்கிறார். எத்தனை முறை உங்கள் சிந்தனைகளில் திட்டமிட்டு, எத்தனை முறை மூளையை பயன்படுத்தி, எத்தனை முறை நாம் திட்டங்களை திட்டி தோற்று போயிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, வல்லமையை நாடுவோம். இரவு வேளையில் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல அதோட கனெக்டட் மேட்டரை பேசுறாரு. வல்லமை எங்க இருக்குன்னு சொல்றாரு.
கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அந்த வல்லமையை நீ பெறுவதற்கு அவர் சமூகத்தை நித்தமும் கையை தட்டுவதற்கு அவருக்கு ஆமே ஆமே. சோராது செபித்திட ஜெபஆவி வரம் தாருமே. சோராது செபித்திட ஜெபஆவி வரம் தாருமே. தடையாவும் ஓஹோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? வல்லமை நாடிக்கிட்டு இருக்கீங்க. சோராது செபித்திட ஜெபஆவி வரம் தாருமே. Come on. சோராது செபித்திட ஜெபஆவி வரம் நாடுங்க. வல்லமை நாடுங்க. சமூகத்தை தேடுங்க. தடையா மலர்த்திடுமே தயவேண்டி எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். பாடுங்க பாடுங்க. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். Praise God. இதற்குரிய So prayer என்பது தேவனுடைய சமூகம். ஜெபம் கூட சொல்லல. the presence of God. presence நீங்க சொல்ற presence இல்ல, அவருடைய சமூகம். அவருடைய வல்லமையை உங்கள் மத்தியில் இறக்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தரையும் பிரிச்சு சொல்றாரு. தேவனையும் வல்லமையும் பிரிக்க முடியாது, ஆனா பிரிச்சு சொல்றாரு. ஏன்னா உனக்கு அது புரியணும்ன்றக்காக. கர்த்தரை தேடுற நீ கர்த்தரை மட்டுமல்ல அவருடைய வல்லமையையும் நாடு. இந்த இரவு வேளையில உன் சரீரத்துல ஒரு கட்டி இருக்கும் என்றால் ஏன் இதற்காக நான் ஜெபிக்க கூடாது? அந்த வல்லமையை நான் நாடக்கூடாது? நான் இப்ப நாடுறேன் அப்பா, இந்த கட்டி மறைவதா, இந்த பலவீனம் நீங்குவதாக. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். பாடுங்க திரும்ப. எந்தன் ஜெப வேளை சத்தமா ஆமென். எந்தன் கோட்டை பாருங்க. வெளியில வாட்ஸ் இஸ் நேம், அந்த அசிரிய மன்னன் பேர் என்ன வந்து சனகரிப், அவன் வந்து நிற்கிறான். மில்லியன்ஸ் ஆஃப் அந்த சோல்ஜர்ஸ் வந்து நிற்கிறான். எசேக்கியா முற்றுகை போடப்பட்டிருக்கிறான். எசேக்கியா ராஜா அந்த நேரத்தில் போர் பண்ண முடியும், போருக்கு போகணும் மக்களை திரட்டி. ஆனா எங்க போறான்? எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். come on தேவா சக்கர பலகதி. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை வல்லமா பாடுங்க. இவன் இங்க ஜெபம் பண்றான், பதில் எங்க வருது? பதில் அங்க வருது. எங்க வருது? ஏசாயாட்ட வருது. உன்னைக்கு அவங்கள படிச்சேங்க. ஏசாயா எசேக்கியா
they had a divine connection. எசேக்கியாக்கு ஏசாயா வந்து சரியான ஒரு டிவைன் கனெக்ஷன். இவன் எப்பெல்லாம் டெசிஷன் எடுக்கிறானோ அப்பெல்லாம் ஏசாயா பக்கத்தில் வந்து நிற்பான். ஒரு நல்ல ராஜாவுக்கு, ஒரு நல்ல தீர்க்கதரிசியோடு இருக்கிற உறவை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவன் தவறு செய்யும்போது உடனே வந்து கரெக்ட் பண்ணுறான். அவன் பாருங்க, கொஞ்ச நாள் பெருசை வச்சு பிக்கப் ஆனோம்டா, அதுக்கப்புறம் உதவி நமக்கு தேவையில்லடா என்கிற மனநிலையில் வரல பாருங்க. அந்த கனெக்ஷன் இட் வாஸ் வந்து லாங் லாஸ்டிங் கனெக்ஷன் அப்படியே இருந்துச்சு. எத்தனை தடவை விடைபடுறான் இந்த ராஜா. அவன் இப்போ சனகரிப்பு வந்தப்ப ஏசாயா சொல்றான், கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. அப்புறம் இந்த எசேக்கியா ராஜா சோமெல்லாம் போறான். அப்பவும் ஏசாயா வந்து சொல்றான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டு. ஒவ்வொரு தடவையும் இந்த எசேக்கியா ஜெபிக்கிறப்பெல்லாம் பதில் ஏசாயாட்ட தான் வருது. கையை தட்டு.